அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. அதாவது செல்வ வசியத்தை ஈர்க்கக்கூடிய தானியங்கள் என்று ஒன்று உண்டு. செல்வ வசியத்தை ஈர்க்கக்கூடிய தானியங்கள். அப்ப செல்வ வசியத்தை அப்ப ஒரு தானியத்தை வைத்து செல்வத்தை ஈர்த்து விடலாமா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். அப்ப உண்மையாகவே இன்னைக்கு நாம் விளைச்சல் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூமியிலையும் என்னென்ன பயிர்கள் விளையும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையதை நாம் நடைமுறைப்படுத்திட்டு தான் இருக்கோம். அந்த வகையில என்ன சொல்லலாம்னா 3 விதமான பொருள்கள் நம்மளுடைய வீட்டில் எப்பயுமே இருக்கும். அந்த 3 விதமான பொருள்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, முதலில் நெல். கண்டிப்பாக நீங்க வீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை ரூம்ல ஒரு நாளில நெல், ஒரு நிறநாளி அப்படின்னு சொல்லுவாங்க, வச்சிருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியாது. என்ன காரணம் என்று யாருக்குமே தெரியாது. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, செல்வம் அப்படிங்கிறத ஈர்க்கக்கூடிய, சங்கடங்களை போக்கக்கூடிய சக்தி நெல்லுக்கு உண்டு. அப்ப அதனால என்ன சொல்லலாம்னா, செல்வ வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி என்ன சொல்லலாம்னா நெல்லுக்கு உண்டு. அந்த நெல்லுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது, அதனால வீட்டுல எப்பயுமே நெல் எப்பயுமே பொதுவாக ஒரு நல்ல விசேஷங்களுக்கு, கல்யாணம் எல்லாம் நடக்கும்போது அரிசியெல்லாம் வைக்க மாட்டாங்க, நெல் வைப்பாங்க. நெல் வச்சு இது பண்ணுவாங்க. அப்ப எதற்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரணம் இப்ப நமக்கு புரிந்து விட்டதா? அப்ப நெல் என்ன சொல்றான்னா செல்வ வசியத்தை ஈர்க்கக்கூடியது. அப்ப ஒரு மனிதனுக்கு என்ன சொல்றான்னா அந்த காலத்துல தானியங்களை சேமித்து வைப்பதற்கு நெற்குதிர்கள் இருந்தது வீட்டுல. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல என்ன சொன்னா குலுக்கை அப்படிம்பாங்க. டீசண்டா சொன்னா நெற்குதிர் அப்படிம்பாங்க, அல்லது குலுக்கை அப்படிம்பாங்க. குலுக்கைன்னா கொஞ்சம் அடியில சிறுசாகும், நடுவுல சமமாகும், மேல கொஞ்சம் இதாக வரும், அந்த மாதிரி. அப்ப அதுலதான் என்ன சொன்னா நீண்ட நாள் சேமித்து வைக்கக்கூடிய தானியங்களை என்ன சொன்னா வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல பிஞ்சை மானாம்பரி காடு இருந்ததுனால அந்த காட்டுல என்ன சொன்னாங்கன்னா கம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பயிர் என்ன சொன்னா போடப்பட்டு அதில் வருகின்ற அந்த தானியத்தை அந்த குலுக்கையில் சேமித்து வைத்திருந்த ஒரு இதை என் கண்ணால் என்னுடைய வயதுக்கு பார்த்திருக்கிறேன். அப்ப எல்லாருடைய வீட்டிலும் இது எங்கே இருக்கலாம் அப்படின்னா, எங்கே இருக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சமையல் அறையில் ஒரு நல்ல கண்ணாடி பவுல், அதே கண்ணாடி பவுல்ல நல்ல மூடுற மாதிரி வச்சுக்கணும். கண்ணாடி பவுல் மூடுற மாதிரி வச்சுக்கணும். அப்ப அந்த கண்ணாடி பவுலை மூடுற மாதிரி வச்சு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்றான்னா அதுக்குள்ள நெல் இருக்கு அப்படிங்கிற தெரிகின்ற ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம வைக்கணும். அப்ப நெல் இருந்தால் பெரிய சொல் சக்தியோடு வாழலாம் அப்படின்ட்டோம். சொல் சக்தின்னு என்னது, ஒரு இக்கட்டு வந்துருச்சு, 4 மூட்டை நெல் அல்லடா சரியா போயிடும், அவ்வளவுதான், என்ன பண்றது அப்படிங்கிற அந்த சொல் சக்தி வரும். அதனால உங்களுடைய வீட்டில் என்ன சொன்னா சமையல் அறையில் அல்லது பூஜை அறையில் நெல் வையுங்கள். நெல் சும்மா ஒரு பவுல், கண்ணாடி பவுல்கள் கிடைக்குது. கண்ணாடி பவுல், அந்த கண்ணாடியில இருந்து அது வெளியே தெரியணும். அதுக்காக பிளாஸ்டிக் இதுல வச்சிடாதீங்க, கண்ணாடி பவுல் தான் முக்கியமானது. அதற்கடுத்து கம்பு ஒரு உயர்ந்த சக்தி உடையதாக சித்தர்கள் சொன்ன ரகசியத்தில் இதுவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த கம்பு என்ன சொல்றான்னா ஒரு குளிர்ச்சிக்கு உண்டான தானியம்.
கம்பு வந்து குளிர்ச்சிக்கு உண்டான தானியம், உடலில் இருக்கின்ற சூட்டை வந்து தணிக்கக்கூடிய ஒரு தானியம். அப்ப அந்த தணிக்கக்கூடிய தானியமாக இருக்கிற காரணத்தினால அந்த காலத்துல வந்து என்ன சொன்னா கம்ப குளுக்கையில வந்து நம்ம தென் மாவட்டங்களில் வந்து கம்பு இதெல்லாம் விளையிறதுனால குளுக்கையில போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த வீடு வந்து செல்வாக்கோடு இருந்தது. இப்ப நம்ம எல்லாம் காலத்தால் வந்து என்ன சொன்னா வந்து வேறு விதமான உணவுகளுக்கு மாறியதனால் நம்ம நோயும் நம்ம உடல்ல இருக்குது, நமக்கு சக்தியும் இல்லை, பிரயோஜனம். மனிதர்கள் வந்து என்ன சொன்னா சயின்டிபிக்கா நம்ம வந்து நிறைய வளர்ச்சி பெற்று இருக்கிறோம், எல்லாத்துலயும் வளர்ச்சி பெற்று இருக்கிறோம். ஆனால் உடல் ரீதியாக நாம் இன்றும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வீட்டில் வந்து என்ன சொல்றாங்க, இப்ப கம்பு கிடைக்குது, கம்பு எந்த கம்பு, நாட்டு கம்புனாலும் சரிதான், வேற எந்த கம்புனாலும் சரிதான், கண்டிப்பாக வந்து கம்பு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்ல ஒரு பவுல்ல போட்டு நம்மளுடைய பூஜை அறையில் வந்து என்ன சொல்லலாம்னா பவுலில் போட்டு வந்து பூஜை அறையில் வைக்கலாம், சமையல் அறையில் வைக்கலாம், இந்த ரெண்டு தான், வேற எங்கேயும் வைக்கக்கூடாது. வச்சு நீங்கள் போட்டு மூடி வைக்கணும். கம்பு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு ஒரு நிலையிலிருந்து, ஒரு கிறக்கமான நிலையிலிருந்து, ஒரு மனிதன் வந்து சோர்வுற்று இருக்கும்போது கஞ்சியை கரைச்சி தான் கொடுப்பாங்க. இப்ப வந்து கஞ்சியை கரைச்சி கொடுப்பாங்க, கஞ்சியை நல்லா கஞ்சியை கரைச்சி கொடு அப்படிம்பாங்க, உடனே சக்தி கிடைக்கும்னா. அந்த காலத்தில் என்ன செய்தார்கள், அந்த கம்மஞ்சோரில் வந்து என்ன சொன்னா மோரை ஊற்றி பிணைந்து கொடுத்தார்கள். அப்ப கம்பும் வந்து என்ன சொன்னா மன உறுதியை தரக்கூடிய, கம்பு என்பது மன உறுதியை தரக்கூடியது. ஒரு மனிதனுடைய வந்து என்ன சொன்னா உடல் பலத்தை தரக்கூடிய அந்த தானியத்தை நம்மளுடைய வீட்டில் வைத்திருந்தோம் என்று சொன்னால் செல்வ பலத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியாகி சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லலை, என்னை பொறுத்தல சித்தர்கள் சொன்னதைத்தான் நான் படித்தது, எனக்கு அறிஞ்சது. என்னுடைய வயதுக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா அனுபவங்கள், அறிவு இதெல்லாம் சேர்த்து தான் வந்து என்ன சொல்றேன் நம்மளுடைய மக்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு மனிதன் வீட்டில் நெல் வச்சிருக்கணும் கண்ணாடி பவுல்ல, அடுத்து வந்து கம்பு வச்சிருக்கணும், கடைசியாக திணை வந்து ஒரு அற்புதமான பொக்கிஷம். தென் மாவட்டங்களில் ஒரு காலத்தில் வந்து திணையை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த சால் போடுவாங்க அப்படிம்பாங்க. இப்போ பருத்தி விதைச்சிருப்பாங்க, அது கடைசியில் வந்து ரவுண்டு 4 சதுரத்துலேயும் போடுவாங்க, குறுக்க போடுவாங்க, இப்படி 4-8 பிரிக்கிறதுக்கு அந்த திணை பயிரை போடுவாங்க, நல்லா இருக்கும். அந்த திணை வீட்டில் வைத்திருந்தால், திணை ஒரு விதத்தில் வந்து மாந்தியோடைய தானியம், மாந்தி பொருளாதாரத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி. உயிர்காரகத்தை தான் மாந்தி வந்து என்ன சொன்னாலும் போட்டு தள்ளிடுவாரே தவிர, மாந்தி வந்து என்ன சொல்றான்னா பொருள்காரகத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி. அப்ப அந்த மாந்திக்கு உண்டான தானியத்தை ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு வைத்திருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பெரிய வந்து என்ன சொன்னோம்னா ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்ப வீட்டில் என்ன வச்சிருக்கணும், நெல் வச்சிருக்கணும், கம்பு வச்சிருக்கணும், திணை வச்சிருக்கணும். இதை ஒரு கண்ணாடி பவுல்ல போட்டு அழகாக என்ன செய்யணும்னா பூஜை அறையில வைக்கலாம், அல்லது வந்து சமையல் அறையில் வந்து அழகாக வைத்தோம் என்று சொன்னால் ஒரு தன்னிறைவு ஏற்படும். இப்போ நம்ம வந்து மாசம் என்ன செய்வோம்னா பலசரக்கு சாமான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து செல்ஃபுகள் வச்சுட்டீங்க, அதில் எல்லாம் வந்து என்ன சொன்னால் அடுக்கி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு என்ன நிறைவு ஏற்படும் என்று சொன்னால் இந்த மாசத்திற்கு தேவையான மசால் சாமான்கள் இருந்து அரிசி வரை அனைத்தையும் நம்ம வாங்கிவிட்டோம். ஒரு மாதத்திற்கு கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியான தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த பலசரக்கு. அதே மாதிரி சித்தர்கள் சொன்ன இந்த நெல்லு, கம்பு, திணை, இதை 3ஐயும் உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் வையுங்கள். இதை வந்து மாசம் மாற்றலாம். ஏன் மாற்றணும், அந்த பூஜை அறையில் வச்சிருந்ததையும்
சமையலறைகளை வச்சிருந்ததையும் அந்த நெல்லை குத்தி ஏதாவது வந்து மிஷினில் கொடுத்து ஏதாவது ஒரு உணவாக சாப்பிடலாம். கம்பை உணவாக சாப்பிடலாம், திணையை உணவாக சாப்பிடலாம். இதை ஒரு மாதத்திற்கு ஒருக்க நாம் பலசரக்கு வீட்டிற்கு வாங்கும்போது கடையில் நெல் கிடைக்கிறது, கம்பு கிடைக்கிறது, அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா வந்து திணை கிடைக்கிறது. இதை நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வாங்கி மஞ்ச மசால் சாமான் வாங்கும் போதும் பலசரக்கு சாமான்கள் வாங்கும் போதும் நீங்கள் இதையும் சேர்த்து வாங்கி அந்த கண்ணாடி பவுலை வந்து நன்றாக சுத்தம் மூடி போட்டது மாதிரி வாங்க, கண்ணாடி பவுலை சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து இப்படி செய்ய 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 அந்த வீடு வந்து என்ன சொல்லனா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எங்கள் வீட்டில எல்லாம் வந்து பூஜை ரூமில் வந்து என்ன சொல்லலாம்னா நெல் ஒரு நிறை நாளில் இருக்கும். இப்போ நிறை நாளில் இருக்கும். திணை கம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இனிமேல் வந்து என்ன சொல்லலாம்னா வீட்டில் வந்து இப்போ கம்பும் திணையும் வந்து நான் காலையில் வந்து என்ன சொன்னேன், எனக்கு தோசைக்கு வந்து என்ன சொன்னேன்னா இப்போ நான் வந்து இந்த நாட்டு தானியங்களைத்தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால ரெகுலராக வாங்கி பண்ணும்போது அதற்கு உண்டான அதை பரிமாறும் போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு செல்வ பலம் இருக்கிறது. செல்வ வளம் இருக்கிறது. அந்த உணவை சாப்பிடும் போது என்ன சார் அது இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட். நீங்கள் புரோட்டீன் அப்படிங்கிறது நீங்கள் செயற்கையாக மாவு பொருள்களால் செய்யப்பட்ட அந்த புரோட்டீனை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்து என்ன சார் உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள். இயற்கையான தானியங்கள், இயற்கையான தானியங்களாகிய கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, சாமை இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பித்தாலே காலை உணவில் சேர்த்து கொண்டாலோ அல்லது இரவு உணவில் சேர்த்து கொண்டாலோ ஒரு மனிதன் கண்டிப்பாக செல்வாக்கு உடையவனாகவும் சொல்வாக்கு உடையவனாகவும் திறம்பான உடம்பு உடையவனாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த 3 நெல்லு கம்பு திணைக்கு உண்டு. இது சித்தர்கள் கூறிய ரகசியம். அதனால் எல்லா மனிதருமே தங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையிலையோ சமையலறையிலையோ இந்த 3 தானியங்கள் வைத்திருங்கள். ஓரளவு என்ன சொல்லலாம்னா வந்து சுகர் பிரச்சனை இருக்கின்றவர்கள் உடம்பில் வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம கார்போஹைட்ரேட்டே அதிகமாக சாப்பிட்டு 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 சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரி அதிகமாக இருக்கின்ற நபர்கள் இந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி வாரம் ரெகுலராக காலையிலேயோ இரவிலேயோ தோசையாகவோ இட்லியாகவோ ஏதோ ஒன்றாக நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கின்ற பணம் சார்ந்த ஒரு நெகட்டிவான சக்தி வந்து என்ன சொன்னான்னா இந்த உணவை சாப்பிடுவதனாலும் சரி செய்யக்கூடிய சக்தி இந்த உணவுகளுக்கு நெல்லுக்கு உண்டு. நெல்லை வந்து என்ன சொன்னாலும் வாங்கி நல்லா குத்தி அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உணவாக சேர்த்து கொள்ளுங்கள். கம்பை வந்து ஏதாவது கம்மன் தோசையாக ரெடி பண்ணி கொள்ளுங்கள். திணை தோசையாக ரெடி பண்ணி கொள்ளுங்கள். பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக வந்து செல்வ வளமுடைய வாழ்க்கையாக மாறும். இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உடையது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது, நான் சொல்லலை. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.